ஹாகேஸ் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையில நான் பார்த்த அனிமையெல்லாம் என்ன எப்படி எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தது நான் தனியா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுல இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இது முடிக்க நான் மொத்தம் 47 அனிமி பார்த்திருக்கேன். அண்ட் அதுல நான் இன்ஸ்பயர் ஆன விஷயத்துல இப்ப சொல்றேன். பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமி இதுதான். அண்ட் நான் இன்ஸ்பயர் ஆன ஃபர்ஸ்ட் அனிமி இதுதான். அதுதான் நருட்டோ. நருட்டோவை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அனிமி பார்க்காதவங்களுக்கு கூட நருட்டோன்ற பேரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தலைவன் செஞ்ச சம்பவம் அப்படி. நம்ம பாக்குற மத்த அனிமி எல்லாம் மொத்த அனிமியுமே சேர்த்து ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மெயின் கேரக்டர் மட்டும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். பட் நருட்டோல ஒரு கேரக்டர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நருட்டோல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அதுல நான் இன்ஸ்பயர் ஆன கேரக்டர் எல்லாம் சொல்றேன். நருட்டோ நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல ராக்லியை சேர்க்காட்டி நான் நருட்டோ பார்த்ததுக்கான எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ராக்லி அண்ட் காரா ஃபைட்ல ராக்லி மொத்தமாவே சுயநிலை இருந்திருப்பான். பட் அப்படி இருந்தும் அவ எந்திரிச்சு சண்டை போட நிற்பான். அந்த சீன்லாம் அனிமி ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன். அப்புறம் இட்டாச்சி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுனால ஒரு பெரிய நல்லது நடக்குதுன்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பே இல்லை அப்படின்றது. ஸோ இப்படி சொல்லணும்னா நான் சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். பட் இந்த வீடியோக்கு டைம் பத்தாது. நீங்க யாராவது நருட்டோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எந்த கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நருட்டோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஹாகேஸ் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையில நான் பார்த்த அனிமையெல்லாம் என்ன எப்படி எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தது நான் தனியா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுல இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இது முடிக்க நான் மொத்தம் 47 அனிமி பார்த்திருக்கேன். அண்ட் அதுல நான் இன்ஸ்பயர் ஆன விஷயத்துல இப்ப சொல்றேன். பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமி இதுதான். அண்ட் நான் இன்ஸ்பயர் ஆன ஃபர்ஸ்ட் அனிமி இதுதான். அதுதான் நருட்டோ. நருட்டோவை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அனிமி பார்க்காதவங்களுக்கு கூட நருட்டோன்ற பேரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தலைவன் செஞ்ச சம்பவம் அப்படி. நம்ம பாக்குற மத்த அனிமி எல்லாம் மொத்த அனிமியுமே சேர்த்து ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மெயின் கேரக்டர் மட்டும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். பட் நருட்டோல ஒரு கேரக்டர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நருட்டோல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அதுல நான் இன்ஸ்பயர் ஆன கேரக்டர் எல்லாம் சொல்றேன். நருட்டோ நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல ராக்லியை சேர்க்காட்டி நான் நருட்டோ பார்த்ததுக்கான எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ராக்லி அண்ட் காரா ஃபைட்ல ராக்லி மொத்தமாவே சுயநிலை இருந்திருப்பான். பட் அப்படி இருந்தும் அவ எந்திரிச்சு சண்டை போட நிற்பான். அந்த சீன்லாம் அனிமி ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன். அப்புறம் இட்டாச்சி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுனால ஒரு பெரிய நல்லது நடக்குதுன்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பே இல்லை அப்படின்றது. ஸோ இப்படி சொல்லணும்னா நான் சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். பட் இந்த வீடியோக்கு டைம் பத்தாது. நீங்க யாராவது நருட்டோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எந்த கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நருட்டோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.